ஒவ்வொரு சாதனையாளர்களுக்கும் உள்ளிருந்த இலக்குகளே அவரது வெற்றியை தீர்மானித்துக் கொடுக்கின்றன. கடலுக்கு போகும் கட்டுமரங்கள் மீன்கள் இன்றி மீள்வதில்லை. ஏனென்றால் புறப்படும் போதே அவற்றின் இலக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. கற்கப் போகும் மாணவன் மதிப்பெண் இன்றி திரும்பினால் அது ஆசிரியர் தவறல்ல. மாணவன் தன் இலக்கினை முடிவு செய்ய வேண்டும். நீ எதை செய்தாலும் அதற்கு ஒரு இலக்கினை தீர்மானித்துக் கொள். இலக்குடையவன் தனது இலக்கினை அடையும் வரை விழிகளை விலகவிட மாட்டான். அதைத் தவிர அவனது செவியில் வேறெந்த ஒலியும் கேட்காது. மரம் தெரிகிறதா? இல்லை. கிளை தெரிகிறதா? இல்லை. இலை தெரிகிறதா? இல்லை. வேறென்ன தெரிகிறது அர்ஜுனா? கிளி மட்டுமே தெரிகிறது குருவே. அடி. அடித்தான். விழுந்தது கிளி. இது இலக்குடையவனுக்கு மகாபாரதம் காட்டும் சிறந்த எடுத்துக்காட்டு. சிந்தனையை சிதற விடுவன் மூளையின் முழு பலத்தையும் இழந்து விடுகிறான். அவனை தான் தோல்வி தழுவி மகிழ்கிறது. தீர்மானித்துக்கொள் உனது இலக்கினை நீயே. அறிவியல் விஞ்ஞானிகளின் எண்ண கற்பத்துள் இருந்த இலக்குதான் மின்சாரமாய், விளக்காய், வானொலியாய் வடிவம் கொண்டது என்பதை மறவாதே. உனக்குள்ளே நீயே உன்னை பற்றி காணும் கனவுதான் நாளடைவில் நனவாகி வரும். விலகாத குறிக்கோளுடன் இருப்பவர்களால் மட்டுமே மிகப்பெரிய இலக்கினை வீழ்த்த முடியும். ஊழையும் முப்பக்கம் காண்பவர் இடைவிடாத இலக்கினை நோக்கியே நடப்பவர் என்பது இலக்குடையோருக்கு திருக்குறள் காட்டும் சிறந்த எடுத்துக்காட்டு. முத்தெடுப்பவன் கடலுக்குள் மூழ்கி முத்துச் சிப்பிகளை மட்டும் தேர்ந்தெடுப்பதில்லை. கையில் கிடைக்கும் எல்லா சிப்பிகளையும் அள்ளி வந்து முத்து சிப்பிகளை மட்டும் முதலில் தேடி எடுப்பான். அவனுக்கு முத்து இலக்காக அமைகிறது. கல்வியும் கடல் என்பதை கவனத்தில் கொள். எப்பொழுது உன் இலக்கை நீ தேர்வு செய்ய போகிறாய்? பார்க்கலாம் என்கிறாயா? அப்படியானால் இனி உன்னை நால்வர் கூடும் சந்தியில், கேளிக்கை கூடங்களில், வாய்ப்பந்தலிடோர் வரிசையில் ஒருவராய் பார்க்கலாம். உயர்ந்த ஒருவன் நிழலை சற்றே ஒதுக்கிப்பார். அவர் சின்ன வயதிலே எனக்கு இப்படி ஆகும் எண்ணம் இருந்தது என்பார். தீர்மானித்துக்கொள் உனது இலக்கில் தீர்க்கமாயிரு. பாம்பு எத்தனை முறை தோலுரித்துக் கொண்டாலும் தன்னை தொலைத்து விடுவதில்லை. படி மாறலாம், பாதை மாறலாம், இலக்கு மாறாது. இலக்கினை எட்டி பிடிப்பதற்கு விடாமுயற்சியும் அறிவு என்னும் இயற்கையும் அவசியம் தேவை. இரண்டில் ஒன்று இருந்து ஒன்று இல்லை என்றாலும் வானம் வசப்படாது. 4 இளைஞர்கள் என்னோடு வாருங்கள், இந்த தேசத்தையே மாற்றி காட்டுகிறேன் என்றார் விவேகானந்தர். யார் அந்த 4? இளைஞர்கள் 4 அல்ல, 40 கோடி உண்டு. அவர் லட்சிய இளைஞர்களை கேட்டதால் அந்த 4 இன்னும் அகப்படவில்லை. அந்த 4 நீயும் ஒருவனாயிரு. மாறி வரும் உலகில் மாறுபவனாக இராதே, மாற்றுபவனாக இரு. முடியும், உன்னால் மட்டுமே விடியும். தேர்ந்தெடு, உன் இலக்கினை தேர்ந்தெடு. லட்சியவாதியாக இருந்தால் முப்பும் முதுமையும் உடலுக்குத்தான், உள்ளத்திற்கில்லை என்பதை உணர்வாய். நோக்கம் எதுவென்பதை முதலில் தீர்மானி. அதுவே இலக்கு என்பதை உறுதி செய்து கொள். கையில் பணம் இல்லையே, உடலில் வலு இல்லையே, உதவி செய்ய நண்பர்கள் இல்லையே என்றெல்லாம் யோசித்து நேரத்தை வீணாக்காதே. எதற்கும் பயப்படாதே, தயங்காதே. இலக்கை நோக்கி அடி எடுத்து வை. தொடர்ந்து முன்னேறு. சோதனைகள் விலகும், பாதை தெளிவாகும். நோக்கத்தை அடைந்தே தீர்வாய். அதை யாராலும் தடுக்க முடியாது.